திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் உள்ள அண்ணாமலை நகர் மேம்பாலத்தில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் உள்ள மேம்பாலத்தில் இன்று கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. காரை 16 வயது சிறுவன் ஓட்டிச் சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அண்ணாமலை நகர் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த இரும்பு தடுப்புகளை பலமாக மோதி உடைத்தது. தடுப்புகளை உடைத்த வேகத்தில் கார் பாலத்தின் விளிம்பில் நின்றவாறு கீழே விழும் நிலையில் அந்தரத்தில் தொங்கியது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். எந்நேரமும் கார் கீழே விழும் அபாயம் இருந்த நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக விரைந்து சென்று காரில் இருந்த சிறுவனை பத்திரமாக மீட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருச்சி வடக்கு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் காரை மீட்டனர். சிறுவன் உரிமமின்றி காரை ஓட்டி வந்தது எப்படி, காரின் உரிமையாளர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. காரைக்கால் மாவட்டம் வடக்கு வாஞ்சூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையை மூட வேண்டும் என்றும் அண்மையில் ஏற்பட்ட ரசாயன விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கிராம மக்கள் இன்று தொழிற்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 17ஆம் தேதி வடக்கு வாஞ்சூரில் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் ரசாயன வாயு கசிவால் குழந்தைகள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். அவர்களில் ஒரு பெண் தற்போது வரை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடக்கு வாஞ்சூர் கிராம மக்கள் தொழிற்சாலை முன்பு திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ரசாயன தொழிற்சாலையை மூட வேண்டும், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் DKS M மீனாட்சி சுந்தரம், சமூக ஆர்வலர் VMCV ஐயப்பன், போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சாந்தகுமார், உதயசங்கர், பிச்சைக்காரன், மூர்த்தி, வாஞ்சிநாதன், மொழிலன் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தால் பொதுமக்களின் உயிர் மற்றும் உடல்நலத்திற்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் தொழிற்சாலையில் சர்வதேச தரத்திற்கு இணையான பாதுகாப்பு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தொழிற்சாலையின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாடு குறித்து சம்பந்தப்பட்ட துறைகள் முழுமையான ஆய்வு செய்து நம்பகமான அறிக்கை வெளியிட்ட பின்னரே மீண்டும் இயங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத சூழல் தொடருமானால் வடக்கு வாஞ்சூர் கிராம மக்களுக்கு மாற்று இடத்தில் குடியிருப்புகள் அமைத்து வழங்க வேண்டும் அல்லது பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த ரசாயன தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு தயாரிக்கும் சமையல் கூடத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த சமையல் கூடத்தில் நாள்தோறும் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான மதிய உணவு தயாரிக்கப்பட்டு பல்வேறு பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. ஆய்வின் போது மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவை MLA நேரடியாக சாப்பிட்டு அதன் தரம் மற்றும் சுவையை பரிசோதித்தார். தொடர்ந்து சமையல் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் குறைகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு எப்போதும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் தயாரிக்கப்பட வேண்டும் என சமையல் பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த திடீர் ஆய்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் மாணவர்களின் உணவு தரத்தில் அரசு காட்டும் அக்கறையை வெளிப்படுத்துவதாக பெற்றோர்கள் வரவேற்றுள்ளனர். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு விரைவில் இலாகாக்கள் ஒதுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். 2026 முதல் 27ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மக்கள் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர்களுக்கு எப்போது இலாகாக்கள் ஒதுக்கப்படும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அமைச்சர்களுக்கு விரைவில் இலாகாக்கள் ஒதுக்கப்படும், அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்குவது தொடர்பான கோப்புகளையும் அவரிடம் வழங்கினார். அரியலூரில் மக்கள் தொகை 2027 சுய கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி உற்சாகமாக நடைபெற்றது. அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வீடு தேடி வரும் முன் விரல் நுனியில் கணக்கெடுப்போம், முழுமையான தகவல்களை அளிப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு
விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம், செந்துறை சாலை, இருசு குட்டை வழியாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.